வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். சிறை முதலில் உயிரிழந்து அதிகாரிகளுக்கு 20 லட்சம் ரூபாய் நட்டஈடு, காயமடைந்தவர்களுக்கும் நட்டஈடு. சிறை முதலை விசாரிக்க 2 குழுக்கள் நியமனம், 600க்கும் மேற்பட்ட கைதிகளை இடமாற்ற முடிவு. எனக்கு எதிரான பிரேரணை சபையில் தவிடுபொடியாகும், எதிர்க்கட்சிக்கு நீதி அமைச்சர் எச்சரிக்கை. ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டது, அமெரிக்க ஈரான் மோதல் தீவிரம். வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் தொடர்ந்தால் சந்தையில் சிக்கல், பொருளாதார ஆய்வாளர் எச்சரிக்கை. தேசிய பாதுகாப்பு மிக உயர்ந்த மட்டத்தில் பாதுகாக்கப்பட்டுள்ளது, அரசு அறிவிப்பு. டெங்கு நுளம்பு பெருக்கத்திற்கு இடமளித்தோருக்கு 21 லட்சம் ரூபாய் அபராதம். துப்பாக்கியுடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை உறுப்பினர் கைது. வீதியில் நெல் உலர்த்தியதால் விபத்து, சீமேந்துடன் தடம் புரண்ட லொரி. வவுனியாவில் போலி நாணயத்தாள்களை வைத்திருந்த நபருக்கு 2 ஆண்டுகள் சிறை. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட 5 லட்சம் ரூபாய் என்பது ஆரம்பகட்ட கொடுப்பனவு மட்டுமே என சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வழங்கப்பட்ட இந்த தொகை குறித்து முன்னெடுக்கப்படும் விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் ஏசி கஜநாயக்க இதனை தெரிவித்தார். உயிரிழந்த அதிகாரிகளின் குடும்பங்களுக்கு 20 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான தொகையை வழங்குவதற்கு திணைக்களம் கவனம் செலுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார். அத்துடன் உயிரிழந்தவர்களின் இறுதிக்கிரியைகளும் சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் செலவிலேயே மேற்கொள்ளப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்தார். இதற்கிடையில் இந்த மோதலில் காயமடைந்த சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு நட்டஈடு வழங்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மோதலில் காயமடைந்த 7 அதிகாரிகள் தொடர்ந்தும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர்களில் 3 கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் ஏசி கஜநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது 2 கிளைகளிலும். பிடி கேஷன் கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர் ஹார்லி கோனஸ். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் இடம்பெற்று வன்முறை மோதல் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக விசேட குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன என்று சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலைகள் ஆணையாளருமான ஏசி கஜநாயக்க ஊடகங்களிடம் தெரிவித்தார். சிறையில் ஏற்பட்ட சொத்து சேதங்கள் குறித்து விசாரிப்பதற்காக ஒரு விசேட குழுவும், மோதல் சம்பவம் குறித்து தனியானதொரு விசாரணையை முன்னெடுப்பதற்காக சிறைச்சாலைகள் திணைக்களத்தால் மற்றொரு குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் அடுத்த கட்ட நடவடிக்கையாக கொழும்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மேலும் 600க்கும் மேற்பட்ட கைதிகளை நாட்டின் ஏனைய சிறைச்சாலைகளுக்கு இடமாற்றம் செய்வதற்கான ஏற்பாடுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. போதைப்பொருள் கடத்தல் விவகாரம் ஒன்றை மையமாக கொண்டு கைதிகளின் 2 குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட இந்த வன்முறை மோதலில் சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த மோதலின் போது 8 சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் 21 கைதிகள் என மொத்தம் 29 பேர் உயிரிழந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவம் தொடர்பில் எதிர்க்கட்சி தனக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணையை முன்வைத்தால் அதனை தவிடுபடியாக்க தயார் என்று நீதியமைச்சர் சட்டத்தரணி கர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் இடம்பெற்ற மோதல் சம்பவங்கள் மற்றும் அதன் விளைவாக ஏற்பட்ட உயிரிழப்புகள் தொடர்பில் நீதியமைச்சர் சட்டத்தரணி கர்ஷன நாணயக்காரவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர எதிர்க்கட்சி தீர்மானித்துள்ளது. சிறைச்சாலைக்குள் கைதிகள் குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல்களை தடுப்பதிலும் சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் கைதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதிலும் நீதியமைச்சர் தனது தார்மீக பொறுப்பையும் அமைச்சுக்குரிய கடமைகளையும் சரிவர நிறைவேற்ற தவறிவிட்டார் என்று குற்றம் சாட்டியே எதிர்க்கட்சி இந்த பிரேரணையை முன்வைக்கவுள்ளது. எதிர்க்கட்சியின் இந்த நடவடிக்கைகள் குறித்து பதிலளிக்கும் போதே நீதியமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, அரசை பலவீனப்படுத்தவும் அரசியல் ஆதாயம் தேடவும் சில தரப்பினர் இவ்வாறான நம்பிக்கையில்லா பிரேரணைகளை முன்வைக்கின்றனர். எனக்கு எதிராக கொண்டுவரப்படும் எந்தவொரு நம்பிக்கையில்லா பிரேரணையும் நாடாளுமன்றத்தில் தவிடுபொடியாகும். இவ்வாறான தந்திரங்கள் மூலம் அரசின் செயற்பாடுகளை ஒருபோதும் முடக்க முடியாது. சிறைச்சாலைகளில் நிலவும் பிரச்சினைகளை தீர்க்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உண்டு. அந்த பொறுப்பிலிருந்து நாங்கள் விலகி செல்லவில்லை. இவ்வாறான விமர்சனங்கள் என்னை மேலும் வலுவான முடிவுகளை எடுப்பதற்கே தூண்டுகின்றன. உண்மைகளை எதிர்கொள்ள தயாராக இருக்கும் எனக்கு இதுபோன்ற அரசியல் சவால்கள் ஒரு பொருட்டல்ல என தெரிவித்தார். எதிர்க்கட்சியின் குற்றச்சாட்டுகளை நிராகரித்துள்ள நீதியமைச்சர் சிறைச்சாலை துறை மற்றும் நீதியமைச்சின் எதிர்கால திட்டங்கள் குறித்து நாடாளுமன்றத்தில் விரிவான விளக்கங்களை வழங்க தயாராக இருப்பதாகவும் மேலும் சுட்டிக்காட்டினார்.
ஹார்முஸ் நீரிணை வழியாக சென்று வணிக கப்பல் ஒன்றின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து அமெரிக்கா ஈரான் இலக்குகள் மீது புதிய கட்ட தாக்குதல்களை முன்னெடுத்துள்ளதாக அறிவித்துள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட கடற்பாதையில் இருந்து விலகி சென்றதுடன் கப்பலின் கண்காணிப்பு அமைப்புகளும் அணிக்கப்பட்டிருந்ததாக கூறி ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அந்த கப்பலை தாக்கியதாக அந்நாட்டு அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதனை அடுத்து மறு அறிவிப்பு வரும் வரை ஹோர்முஸ் நீரிணை மூடப்படுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை சர்வதேச கப்பல் போக்குவரத்து மற்றும் உலக எரிசக்தி விநியோகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என கருதப்படுகிறது. சைப்ரஸ் நாட்டைச் சேர்ந்த கப்பல் மீது ஈரான் வெளிப்படையான தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து இந்த வாரத்தின் 3வது சுற்று தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் கப்பலின் இயந்திர அறை கடுமையாக சேதமடைந்ததால் அது தனது பயணத்தை தொடர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் ஒரு மாலுமி காணாமல் போயுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலாளர் பீட் ஹெக்சத் வணிக கப்பல்கள் மீதான முந்தைய தாக்குதல்களுக்கு ஈரான் பொறுப்பேற்க வேண்டும் என்று பலமுறை எச்சரிக்கப்பட்ட போதிலும் மீண்டும் அதே நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தனது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் தவறான முடிவை எடுத்துள்ளது, அதன் விளைவுகளை இப்போது எதிர்கொள்கிறது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். மறுபுறம் வணிக கப்பல் மீது எச்சரிக்கையாக ஏவுகணை செலுத்தியதாகவும் பலமுறை எச்சரித்தும் உத்தரவை பின்பற்றாததால் அந்த கப்பல் தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் ஈரான் தரப்பு விளக்கம் அளித்துள்ளது. அதேவேளை ஹோர்முஸ் நீரிணையை மூடியுள்ள நிலையில் அமெரிக்கா மேற்கொள்ளும் எந்தவொரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கைக்கும் கடுமையான பதிலடி வழங்கப்படும் என்று பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் இலக்காக கொள்ளப்படும் என்றும் ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வாகன இறக்குமதிக்கு தொடர்ந்தும் கட்டுப்பாடுகளை விதிப்பதன் மூலம் சந்தையில் கடுமையான சிக்கல்கள் உருவாகும் அபாயம் உள்ளதாக பொருளாதார ஆய்வாளர் தெனநாத் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நாட்டின் வாகன தேவை தற்போது பெரும்பாலும் பூர்த்தியாகியுள்ள நிலையில் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டில் வாகன இறக்குமதியால் அரசுக்கு கிடைக்கும் வரி வருமானம் குறையும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு பின்னர் வாகன இறக்குமதி தொடர்பான தற்போதைய கொள்கையை நீட்டிப்பதா அல்லது மாற்றுவதா என்பது குறித்து அரசாங்கம் எடுக்கும் தீர்மானம் சந்தையின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கிய அம்சமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கைகளின் காரணமாக புதிய கூடுதல் கட்டணங்களை விதிக்க முடியாத நிலை காணப்பட்டாலும் தற்போது நடைமுறையில் உள்ள கூடுதல் கட்டணங்கள் நீக்கப்பட்டால் சந்தையில் மீண்டும் மாற்றங்களும் அதிர்வுகளும் ஏற்படக்கூடும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். கடந்த காலத்தில் காணப்பட்ட வாகனங்களுக்கான அதிக தேவை தற்போது குறைந்துள்ளதுடன் இறக்குமதியாளர்கள் தேவையான அளவு வாகனங்களை ஏற்கனவே இறக்குமதி செய்திருப்பதால் புதிய வாகன பதிவுகளும் படிப்படியாக குறைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக வாகன இறக்குமதி வரி வருமானம் கடந்த ஆண்டின் அளவை எட்டுவது சாத்தியமில்லை என்றும் அவர் மதிப்பிட்டுள்ளார். தற்போது வாகனங்களுக்கு 150 முதல் 200% வரையிலான அதிக இறக்குமதி வரி விதிக்கப்படுவது நியாயமற்றது என கூறிய தெனநாத் பெர்னாண்டோ ஒரே தரப்பினரிடம் தொடர்ந்து அதிக வரிகளை அறவிடுவதற்கு பதிலாக அரசு செலவினங்களை திறம்பட முகாமைத்துவம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான கட்டமைப்பு சீர்திருத்தங்களை விரைவாக நடைமுறைப்படுத்துவதன் மூலம் அரசின் வரி வருவாயை அதிகரிக்க முடியும் என்றும் அதன் மூலம் நாட்டின் பொருளாதாரம் முன்னேற்ற பாதையில் செல்வதற்கான வலுவான சமநிலையை சந்தைக்கு வழங்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதிலே நீடிப்பதற்கு அரசு எடுத்து வரும் முயற்சிக்கு எதிராக அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணையுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அழைப்பு விடுத்துள்ளது. இதுகுறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் அரசின் இந்த முயற்சி ஜனநாயகத்திற்கு விடுக்கப்பட்ட பாரதூரமான அச்சுறுத்தல் என்று சாடியுள்ளார். அரசின் இத்தகைய முயற்சி ஒரு வெட்கக்கேடான செயலாகும். அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ளவே அரசு இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றது. ஓய்வு பெறும் வயதிலேயே நீடிப்பதன் மூலம் உயர் நீதிமன்ற நீதியரசர்களின் சுதந்திரமான செயற்பாடுகள் பாதிக்கப்படும் என்பதுடன் அது நீதித்துறையின் சுதந்திரத்தையே கேள்விக்குறியாகும். இந்த முன்மொழிவுக்கு எதிராக பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது என்றும் சட்டத்தரணிகள் சங்கமும் இதற்கு தனது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த வாரம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் இதுகுறித்து பேச்சு நடத்தியதை குறிப்பிட்ட சாகர காரியவசம் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கும் ஜனநாயக நிறுவனங்களை பலப்படுத்துவதற்கும் அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். தற்போதைய அரசாங்கம் பதவியேற்றது முதல் நாட்டின் தேசிய பாதுகாப்பு மிக உயர்ந்த மட்டத்தில் பாதுகாக்கப்பட்டுள்ளது என்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர் தெரிவித்துள்ளார்.
நாவலப்பிட்டியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தற்போது நிலவும் சூழ்நிலைகள் காரணமாக பொது பாதுகாப்பு தொடர்பான சில கவலைகள் எழுந்த போதிலும் அந்த பிரச்சினைகளுக்கு தற்போது தீர்வு காணப்பட்டுள்ளது. அத்துடன் தானும் தனது குழுவினரும் அரசியலமைப்பு மற்றும் நிறுவப்பட்ட கொள்கைகளுக்கு இணங்க அனைத்து ஆக்கப்பூர்வமான திட்டங்களையும் செயற்படுத்தி வருகின்றோம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் எடுக்கப்பட்டு வரும் நேர்மறையான நடவடிக்கைகளை எதிர்க்கட்சி நாளாந்தம் விமர்சித்து வருகின்றனர். மேலும் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் நியமனம் மற்றும் போகும்பரி சிறைச்சாலையை மீண்டும் நிறுவுவதற்கு முன்மொழியப்பட்டுள்ளமை உள்ளிட்ட விடயங்கள் குறித்து தேசிய மக்கள் சக்தியின் ஊடக பேச்சாளர் வரும் நாட்களில் தெளிவுபடுத்துவார் என்றார். டெங்கு விளிம்புகள் பெருக்கும் வகையில் தமது வீடுகள் மற்றும் சுற்றுப்புறங்களை பராமரித்து வீட்டு உரிமையாளர்கள் உள்ளிட்டோருக்கு கங்கொடவில்ல நீதவான் நீதிமன்றம் மொத்தமாக 21 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. ஒரே நாளில் டெங்கு தொடர்பான வழக்குகளுக்கு விதிக்கப்பட்ட அதிகபட்ச அபராதத் தொகை இதுவாகும் என மகரகம சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தின் நிர்வாக பொது சுகாதார பரிசோதகர் நளின் கெல்தேரா தெரிவித்துள்ளார். மகரகம சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் அண்மையில் முன்னெடுக்கப்பட்ட டெங்கு ஒழிப்பு விசேட நடவடிக்கையின் போது வீடு வீடாக மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் டெங்கு நுளம்புகள் பெருகக்கூடிய சூழலை உருவாக்கியிருந்த பல வீடுகள் அடையாளம் காணப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து சம்பந்தப்பட்ட வீட்டு உரிமையாளருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து கங்கொடவில நீதவான் நீதிமன்றம் குறித்த அபராதத்தை விதித்துள்ளது. எதிர்காலத்திலும் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என்பதால் பொதுமக்கள் தங்களது வீடுகள் மற்றும் சுற்றுப்புறங்களை சுத்தமாக வைத்திருந்து டெங்கு நுளம்புகள் பெருகக்கூடிய இடங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நளின் கல்தேரா பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அம்பலங்குடி பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் காலி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ரிப்பீட்டர் ரக துப்பாக்கியொன்றை சட்டவிரோதமான முறையில் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த துப்பாக்கி அவருக்கு எவ்வாறு கிடைத்தது என்பது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் இது ஏதேனும் குற்றச் செயல்களுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் விசாரணை நடத்தி வருவதாக காலி மாவட்ட குற்ற தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் தென் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் கித்ஸ்ரீ ஜேலத் மற்றும் காலி மாவட்ட குற்ற தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் நாமல் பெரேரா ஆகியோரின் வழிகாட்டலில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ராயல்டி என்ஜினியரிங் வழங்கும் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்போது விற்பனைக்கு. கொழும்பு 6 வெள்ளவத்தை பஸ் லைன் ஹால் ரோட்டுக்கு மிக அருகாமையில். திருகோணமலையிலிருந்து வவுனியா நோக்கி சீமேந்து பாரமெட்டி சென்ற லொரியொன்று மகதிபுல்வெவு பகுதியில் நேற்று மாலை வீதியை விட்டு விலகி விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. நேற்று மாலை லோரி பயணித்துக் கொண்டிருந்த போது எதிரே வந்த மற்றொரு வாகனத்திற்கு வழிவிடுவதற்காக சாரதி லொரியை செலுத்தியுள்ளார். அவ்வழியில் வீதியின் ஒரு பகுதியை ஆக்கிரமித்து விவசாயிகள் நெல் உலர்த்திக் கொண்டிருந்தமையால் வாகனத்தை சீராக செலுத்த இடவசதி குறைவாக இருந்துள்ளது. இதன்போது கட்டுப்பாட்டை இழந்த லொரி வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன்போது விபத்தினால் லொரியில் ஏற்றி வரப்பட்ட சீமேந்து மூட்டைகள் சரிந்து விழுந்து சேதமடைந்துள்ளன. பொது வீதிகளில் நெல் உலர்த்துவது வாகன போக்குவரத்துக்கு பெரும் இடையூறாக அமைவதோடு சாரதிகள் கவனத்தை சிதறடித்து இவ்வாறான விபத்துகளுக்கு வழிவகுக்கின்றது. எனவே போக்குவரத்து பாதுகாப்பு மற்றும் சாரதிகளின் நலன் கருதி மக்கள் நடமாட்டம் மற்றும் வாகன போக்குவரத்து அதிகமுள்ள வீதிகளில் நெல் உலர்த்துவதை தவிர்த்து பாதுகாப்பான ஒதுக்கப்பட்ட இடங்களை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். வவுனியாவில் 50,000 ரூபாய் பெறுமதியான போலி நாணய தாள்களை உடமையில் வைத்திருந்த நபருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி வவுனியா மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. வவுனியாவில் கடந்த 2011ஆம் ஆண்டு மே மாத காலப்பகுதியில் 50,000 ரூபாய் போலி நாணயத்தாள்களினை உடைமையில் வைத்திருந்த நபருக்கு எதிராக வவுனியா மேல் நீதிமன்றில் நடத்தப்பட்ட மீள் விசாரணையின் போது குற்றவாளிக்கு எதிரான வழக்கு கடந்த வெள்ளிக்கிழமை தீர்ப்புக்காக திகதியிடப்பட்டிருந்தது. இதன்போது சந்தேக நபருக்கு எதிரான முதலாம் குற்றச்சாட்டு சந்தேகத்துக்கு அப்பால் வழக்கு தொடுநர் தரப்பினரால் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி அமலவல்லன் ஆனந்தராஜா தெரிவித்திருந்தார். அதற்கிணங்க குறித்த குற்றச்சாட்டிற்கு 2 வருட கால சிறை தண்டனை மற்றும் 1 லட்சம் ரூபாய் அபராத தொகையினை செலுத்த தவறின் 1 ஆண்டு கால சிறை தண்டனை எனும் கட்டளை வழங்கி தீர்ப்பளித்தார். இத்துடன் சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் நாச்சிமார் கோவிலடியை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி மகாலிங்கம் பரமேஸ்வரி குயிலா அவர்கள் 9/7/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் வாசியப்பிட்டியை பிறப்பிடமாகவும் ஹாலந்து மற்றும்
கிளிநொச்சி உருத்திரபுரம் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு வைத்திலிங்கம் செல்வரத்னம் அவர்கள் 9/7/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். கிளிநொச்சி உருத்திரபுரம் சிவன் வீதியை பிறப்பிடமாகவும் உருத்திரபுரத்தினை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு பரமு வேலுப்பிள்ளை அவர்கள் 9/7/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் கொல்லன்கிழட்டியை பிறப்பிடமாகவும் செல்லத்துறை வீதி சங்கரத்தையை வதிவிடமாகவும் கொல்லன்கிழட்டியை தற்போதைய வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு வைரவி குணரத்னம் அவர்கள் 9/7/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டாட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.